தமிழ் கவிதை கழகத்தின் இனிய மாலை வணக்கங்கள். என் உறவுகளே, பாறைக்குள் தேரை சிறு ஈரம் இருந்ததால் பூவுக்குள் தேன் அது இயற்கையின் ஜாலம் என்பதால் வானத்திற்குள் எண்ணற்ற விண்மீன்கள் அது இயற்கையின் கோலம் என்பதால் மண்ணுக்குள் எண்ணற்ற பசுமைகள் அது இயற்கையின் நிலைமை என்பதால் மனித மனதுக்குள் 1000 நினைவுகள் அது இயற்கையின் விந்தை என்பதால் இவையாவையும் எந்த சந்தையிலும் கைப்பற்ற முடியாத விந்தைகள் தினம் தினம் நம் வாழ்வியலுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இயற்கையின் ஜாலங்கள். எப்பொழுதும் நம் கோலங்கள் என்னவென்று இருக்க வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கை வரம், அந்த வரத்தை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என ஒவ்வொருவரும் நினைத்து இந்த வாழ்க்கையை இயற்கையோடு சேர்ந்தது போல் வாழ வேண்டும் என நினைக்க வேண்டும். எப்பொழுதும் நம் மனதுக்குள் 1000 நிகழ்வுகள் இருந்தாலும் இயற்கையின் வரப்பிரசாதங்களை உபயோகம் செய்து அதன் வழியிலே நல் எண்ணங்களை நமக்குள் இருக்கும் வண்ணம் செய்து கொள்ள வேண்டும். பாறைக்குள்ளும் சிறு ஈரம் இருந்ததால் அங்கு தேரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பூவுக்குள்ளும் சிறு தேன்துளி இருந்ததால் வண்டினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணுக்குள்ளும் சிறு ஈரப்பசுமை இருந்ததால் பசுமைகள் எங்கும் காட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. வானத்தில் ஈரம் இருப்பதால் மழைகளாய் மண் மீது ஈரத்துளிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற உயிர்களை இயற்கைகள் வாழ்ந்து காட்ட சொல்லி கொண்டிருப்பதை போல் நாமும் அதை உணர்ந்து இந்த மண்தட மீது அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உணர்ந்து எப்பொழுதும் என் பதிவுகளில் உரைப்பது உண்டு. வாழுங்கள் இயற்கையோடு இணைந்து, அதுவே உங்களுக்கு பெரு வாழ்க்கையை அமைத்து தந்துவிடும் என்று. எப்பொழுதும் நமக்கான வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பதால் இந்த வாழ்க்கையை கொண்டாடும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் அடைந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அழகு தமிழ் கவிதை கழகத்தால் வரும் பதிவுகள் அனைத்திலும் இதையே குறிக்கோளாக எடுத்து ஒரு பதிவுகள் இருக்கும் என்று நினைத்து இன்றும் அதுபோல் ஒரு அழகான பதிவை தான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். என் உறவுகளே, வாழ்க்கை நீங்கள் நினைத்தது போல் அமைய அதற்கான மனதின் வலிமைகளை நீங்கள் அடைந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கான வரம் என இருக்க வேண்டும் என நினைத்தால் இயற்கையோடு இணைந்தது போல் ஒரு வாழ்க்கையை கொண்டாடும் மன பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக அழகு. அதை உங்கள் மனதுக்குள் இருக்கும் வண்ணங்களை இயற்கையோடு இணைத்து நல் நெறிக்குள் வாழ்ந்து இந்த வாழ்க்கையில் எண்ணற்ற இலக்குகளை அடைய வேண்டும் என்று இந்த பதிவு மூலம் உறுதி கொள்கின்றேன். வாழ்க்கை மிக அழகானது.